வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் கூட மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட சாதம் சேர்த்து கலரி செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த கத்திரிக்காய் சாதம். செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரைஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பல் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்கிட்டு அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 3/4 வாசி வதங்கினுச்சுன்னா போகிறோம். இப்போ 200 கிராம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது போல் நீள்வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கி வரணும். கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் நல்லா நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாதம் இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும். அதே போல் சூடு இருக்கக்கூடாது. சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் கலரும் போது நமக்கு உடையாமல் வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவில் அந்த சாதத்தை கொட்டி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. நீங்கள் கத்திரிக்காயை நீள்வாக்கில் வெட்டுறதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக கூட வெட்டி சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த கத்திரிக்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.